ஊழியம், கடவுள் சேவை. இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, நல்லா அவங்களும் அதே மாதிரி நல்லா ஊழியத்தில் நல்லா விசுவாச மக்கள் வருவாங்க, 100 200 பேர் வருவாங்க. நல்லா ஒரு சொந்த சர்ச்சு கட்டிடுவாங்க, நல்லா மினிஸ்ட்ரி நல்லா பண்ணுவாங்க, நல்லா அவங்க பண்ணுவாங்க. ஆனால் இன்னொரு சேவை செய்வரை பார்த்து, கடவுள் சேவை செய்வரை பார்த்து, என்னடா ஊழியம் செய்கிறான் ஏன், நான் இப்போ தான் வந்து 5 வருஷத்தில் இப்படி ஒவ்வொன்று வந்துட்டேன், இவன் 20 வருஷமாக ஊழியம் செய்கிறான், ஒரு சின்ன சீட்டு போட்ட சர்ச்சு தான் கட்டினுக்கிறான், இவன் என்னடா ஊழியம் செய்கிறான், இவன் சாட்சியே இல்லை, இவன் என்ன ஊழியம் செய்கிறவன், இவன் மனைவி நேசிக்க மாட்டேங்கிறான், இவன் பிள்ளைங்க சரியாக வளர்க்க மாட்டேங்கிறான், இவங்கிட்ட ஒன்றும் கடவுள் எப்படி இவன் மூலமாக மகிழ்ப்படுவார், என்னத்த ஊழியம் செய்கிறான் அவன், நான் பாரு 5 வருஷமா ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஒன்றுமே அது வாடகை வீட்டில் தான் இருக்கிறான், வாடகை வீட்டில் தான் ஊழியம் செய்கிறான், இவன் என்ன பண்ணுறான், இப்படி தான் இருக்கிறான், வேஸ்ட் இவன், எதுக்கு இவெல்லாம் ஊழியம் செய்யுது, இவெல்லாம் கடவுள் நம்ம தூசிக்கிறான், கடவுள் பேரை இவன் தூசிக்கிறான், இவன் மூலமாக கடவுள் நாம மகிழ்ப்படல, அதனால இவன் ஊழியம் செய்து விட்டு ஏன்னா ஓடி போயிடுறாங்க, போய் என்ன வேலை செய்கிறாங்கன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிலையில் ஊழியக்காரர் இருக்கும், நல்ல நிலையில் இருக்கணும், தாய் நிலையில் உள்ளவரை கிண்டல் கேலி பண்ணுவார். ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த காமெடி சொல்ல என் லைஃப்பில் பார்த்தது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சில காலங்கள் மாறின உடனே ஃப்ரெண்ட்ஸ் இவர் லோ நிலையில் ஆகிடுவார் கூட சொல்லி, இவர் சூழ்நிலை மாறி நல்லா ஊழி செஞ்சு என்ன பண்ணுவார், டவுன் ஆகிடுவார். இவருக்கு கஷ்டப்பட்ட ஊழியர் என்ன பண்ணுவார், அவர் ஐயா ஆகிடுவார். அப்புறம் காமெடியாக இருக்க ஒரு சவுர்லாம் சொல்லுவார், இல்லை எப்படி சொல்ல பார்த்து ரிவேஜ் தான் பயம் இல்லை எப்படி சொல்ல பார்த்தியா, இப்படி இல்லாத ஊழி செய்கிறேன், என்னை எப்படி கிட்டது பண்ண, இல்லை எப்படி கேள்வி பண்ணல, இன்னைக்கு பாரு நான் சொந்த சர்ச்சு கட்டியிருக்கேன், இன்னைக்கு பாரு 500 ஆத்மா வராங்க, 1000 ஆத்மா வராங்க, நான் யூடியூப் நல்லா உனக்கு வியூஸ் நிறைய போய் நம்ம கிண்டல் பண்ணேன், யூடியூப் நியூஸ்லாம் படுங்கண்ணே, நீ யூடியூப் நியூஸில் நிறைய வியூஸ் போகிறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தானில உள்ளவங்க உயர்ந்த நிலைக்கு வந்தவொடனே அவங்க என்ன போனாங்க, ரிவேஜ் பைவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய தாட்ஸ் என்னன்னா, ஊழியம் செய்வீங்க, கடல் சேவை செய்வீங்க, தானில உள்ளவர்களை குறை சொல்லாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து நம்ம கிட்ட இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், நம்மளும் அந்த நிலைமை தாண்டி வரும். நம்ம குறை சொல்லி அவங்கள மட்டப்படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி அவங்க செஞ்ச இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரசிக்கப்பட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வரத்துல சில குறைகள் இருந்தால் சரி, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ நான் நிறைய வீட்டில் போட்டிருப்பேன், ஒருத்தருக்கு ரசிக்கப்பட்ட நாள் முதல் 20 வருஷம் 25 வருஷம்னாச்சும் அவங்களுக்கு அனுபவம் வந்தால் தான் அவங்க ஒரு பக்கம் அடிவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் சில குறைகள் இருந்தால் செய்யும், ஏதோ சின்ன தப்பு தான் பண்ணுவாங்க, அதுக்கோசம் வந்து வீடியோ எடுத்து என்ன ஸோ பாரு இவர் தப்பு பண்ணிட்டார், அவர் வீடியோ கிளிப் போட்டு மக்கள் மத்தியில் அவமானப்படுத்துறது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சத்தியத்துக்கு விரோதமாக தவறு செஞ்சாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சத்தியத்தை கரெக்டாக போதிச்சு அதன்படி போதிங்க, அதன்படி வாங்கி சொல்ல தப்பு இல்லை. அதுக்காக அந்த குறிப்பிட்ட நபரை வீடியோ எடுத்து போட்டு அவர் செஞ்ச தப்பு அவர் செஞ்சு, ஏன்னா அவங்க அன்மெச்சூரிட்டி ஆங்கில வாய்க்கில் வளர்ற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு